ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இதுக்கு முன்னாடி மிஸ்ஸிங் நம்பர் பார்த்தோம். இப்போ மிஸ்ஸிங் லெட்டர் பார்க்கணும். எழுத்து தொடரை நிரப்புதல். அதில் ஃபஸ்ட்டு வகை என்னென்னா ஆங்கில எழுத்துக்களின் சுழற்சி, தொடர் அடிப்படையில் அமையும் எழுத்து தொடர்கள். இது எப்படி இருக்கும்? ஃபஸ்ட்டு என்னென்னா 2 எழுத்து தொடர். அது எப்படி இருக்கும்? ஏபி 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 இந்த மாதிரி லைன் ஃபார்மில் வரும். உங்களுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கும்போது இன்னும் ஈஸியாக புரியும். அடுத்து 3 எழுத்து தொடர் XYZ 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 இந்த ஃபார்மில் வரும். அதாவது ஏபிசி 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 அந்த லெட்டர் ஃபார்மில் அப்படியே வரும். அடுத்து 4 எழுத்து தொடர் ABCD, அடுத்து ABCD ABCD இப்படி வரும். அடுத்து ஏறு வரிசை தொடர் AB ABB ABBB இந்த மாதிரி லைன் ஃபார்மில் வரும். IMNO IMNOP இந்த மாதிரி லைன் ஒன்றா ஆட் ஆகிட்டே வரும். அடுத்து 2 எழுத்து சுழற்சி தொடர் AB. இப்போ லெட்டர் அடுத்து மாறி BA AB BA இந்த மாதிரி வரும். அடுத்து 3 எழுத்து சுழற்சி தொடர். ஃபஸ்ட்டு நம்ம 3 எழுத்து தொடர் 2 எழுத்து தொடர்னு பார்த்தோம். இது 2 எழுத்து சுழற்சி தொடர் 3 எழுத்து சுழற்சி தொடர் ABC. இப்போ லெட்டர் அதுக்குள்ளேயே மாறி மாறி வரும். BCA CAB இந்த மாதிரி. அடுத்து அந்தாதி தொடர் IJK. இப்போ இதில் உள்ள கடைசி லெட்டர் அடுத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணும். KLM MNO. இப்போ இதில் லாஸ்ட் லெட்டர் அடுத்து ஸ்டார்ட் பண்ணும். OPQ இந்த மாதிரி. இதிலேயே வகை 2 இருக்குது. ஆங்கில எழுத்துக்களில் சில எழுத்துக்கள் விட்டு எழுதப்பட்டு அமையும் எழுத்து தொடர்கள். இவ்வகையான வினாக்களை தீர்ப்பதற்கு ஆங்கில எழுத்துக்களின் வரிசை இடமிருந்து வலமிருந்து இடம் தெரிந்து வைத்துக்கொண்டு அதன் அடிப்படையில் எளிமையாக விடையளிக்க இயலும். லெஃப்ட் டு ரைட், ரைட் டு லெஃப்ட் இந்த மெத்தட்லையும் வரும். நம்ம அதை கீழேருந்து மேலேயும் மேலேருந்து கீழேயும் நமக்கு ஈஸியாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம டக்கு டக்குன்னு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எழுத்து தொடரை நிரப்புதல்ல வகைகள் என்னென்னு பார்த்தோம். இப்போ எக்ஸசைஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு AA B டேஷ் AA டேஷ் BB B டேஷ் AAA டேஷ் BB B டேஷ். இங்கே ஃபஸ்ட்டு 2 A வந்திருக்கு. அடுத்து ஒரு B கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு B வரணும். இப்போ இதை நம்ம போட்டு பார்ப்போம். எது கரெக்டோ அதை ஆப்ஷனில் நம்ம எடுத்துக்கணும். இப்போ 2A 2B. இங்கே 2A இருக்குது. அப்போ 3A வரணும். இங்கே 3B இருக்குது. அப்போ இங்கே இன்னொரு A வரணும். இப்போ இதில் இந்த ஆப்ஷனில் பார்த்தா ஃபஸ்ட்டு B இதில் மட்டும் செகண்ட் ஆப்ஷனில் தான் இருக்குது. இப்போ இதை நம்ம போட்டு பார்ப்போம். இது வர்றது கரெக்டுன்னா நம்ம இது தான் கரெக்டு. அப்போ 2வது A 3B இருக்குது. அப்போ இங்கே 3A இருக்குது. அப்போ 4A. இங்கேயும் ஆப்ஷனில் A இருக்குது. இங்கே B 4B. இதை எப்படி கொடுக்குறாங்கன்னா 2A 2B 3A 3B 4A 4B. அப்போ ஆப்ஷன் 2. நெக்ஸ்ட்டு டேஷ் BB CCC டேஷ் டேஷ் DD 4E கொடுத்து டேஷ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஆப்ஷன் நமக்கு A வந்திருக்கணும். ஆப்ஷன் பாருங்கள். இதெல்லாம் ஃபஸ்ட்டுக்கு Bயில் இருக்குது, செகண்டுக்கும் Bயில் இருக்குது, தேர்டுக்கு A, ஃபோர்த்துக்கு A. நம்ம இதை போட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் 2ல் எதுன்னு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு A போடணும். A BB இங்கே 3C இருக்குது. அப்போ எப்படி எந்த மெத்தடில் கொண்டு வந்திருக்காங்க? ஒரு A 2B 3C அப்போ 4D. இப்போ D அடுத்து 1 2 3 4 5E. இப்போ எந்த ஆப்ஷன் கரெக்டு? 4th. ஒரு A 2B 3C 4D 5E. அப்போ 4th ஆப்ஷன் கரெக்டு. நெக்ஸ்ட்டு P டேஷ் P டேஷ் Q டேஷ் P டேஷ் P டேஷ் Q Q. இங்கே 2 Q வந்திருக்கு. அப்போ அடுக்கு முறையில் தான் போகணும். P இப்போ நம்ம எதை அடுத்தது சூஸ் வரும்? Q வரும். எல்லா ஆப்ஷன் 3 ஆப்ஷனில் Q தான் ஃபஸ்ட்டு இருக்குது. நம்ம இதை ஃபஸ்ட்டு போட்டு பார்ப்போம். Q P Q P. நெக்ஸ்ட்டு
எல்லாத்துலேயும் பி தான் வருது. அப்போ பி பி கியூ பிபி. அப்போ 2 பி வந்திருந்தா இங்கே 2 கியூ வரும். அப்போ இங்கே கியூ கியூ. அடுத்து பி, நெக்ஸ்ட்டு பி, 3 பி, இங்கே 3 கியூ வரணும். இப்போ தேர்ட் ஆன்சர் கரெக்ட் இந்த மெத்தட். ஃபோர்த்து கொஸ்டின், ஏஏ டேஷ் டேஷ் பி ஏஏ டேஷ் டேஷ் ஏ பி டேஷ் கொடுத்துருக்காங்க. இது எந்த ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு ஏபி கொடுத்துருக்காங்க, 2 டேஷ் கொடுத்து பி கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம அதில் என்ன வரும்னு நம்ம போட்டு பார்க்கணும். பிக்கு அப்புறம் ஏஏ போடுறோம். அப்போ ஏஏ பி ஏஏ பி ஏஏ பி, இங்கே என்ன வரும்? ஏ வரும். ஃபஸ்ட்டு 2 ஏ வந்திருக்குன்னா அவங்க ஒரு ஏவை கட் பண்ணிவிட்டு நமக்கு கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி. நம்ம அதை ப்ராப்பராக யோசிச்சு போடணும். ஏஏ பி இருக்கணும், இங்கே ஒரு ஏ இருக்குது. நெக்ஸ்ட்டு ஏஏ பி ஏஏ பி ஏஏ பி, இந்த டேஷ் இங்கே இருக்குது. அப்போ ஆப்ஷன் 3 கரெக்டு. இப்போ கொஸ்டின் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஏ கொடுத்துருக்காங்க டேஷ் பி டேஷ் பி சி டேஷ் சிசி டி டேஷ் 3 டி கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம ஃபஸ்ட்டில் நமக்கு கொஸ்டின் புரியலாம். லாஸ்ட்டில் பார்க்கும்போது 3 டி இருக்குது, இங்கே ஒரு டி இடையில டேஷ் இருக்குது. அப்போ இங்கே ஒரு டி வந்து 5 டி வரும். அப்போ என்ன ஃபார்மேட்டு? 2A 3B 4C 5D. செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த கொஸ்டின், ஏ கமா டி கமா ஹெச் கமா எம் கொஸ்டின் மார்க் இசட். இதுக்கு நம்ம ஏபிசிடி ஃபஸ்ட்டு நல்லா ஸ்பீடாக தெரியணும். இப்போது ஏக்கு அப்புறம் பிசி விட்டுட்டு 2 லெட்டர் விட்டுட்டு டி வந்திருக்கு. அடுத்து இஎஃப்ஜி 3 லெட்டர் விட்டுட்டு ஹெச் வந்திருக்கு. அடுத்து ஐஜேகேஎல் 4 லெட்டர் விட்டு எம். அப்போது அடுத்து எத்தனை லெட்டர் விடணும்? NOPQR விட்டு எஸ். அடுத்து 6 லெட்டர் விடணும். TUVWXYZ. அப்போ நமக்கான ஆன்சர் எஸ். அடுத்த கொஸ்டின், DFI. இது எந்த ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க? டி ஒரு லெட்டர் விட்டுட்டு எஃப், அடுத்து 2 லெட்டர் விட்டுட்டு ஐ, அடுத்து ஒரு லெட்டர் விட்டுட்டு கே கொடுத்துருக்காங்க. கேலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ ஒரு லெட்டர் விட்டுட்டு எம், 2 லெட்டர் விட்டுட்டு பி. அடுத்து நம்ம கியூவை விட்டுறணும். ஆர், ஆர்லேருந்து ஸ்டார்ட் ஆகணும். ஆர், ஒரு லெட்டர் விட்டுட்டு டி, 2 லெட்டர் விட்டுட்டு டபிள்யூ. அப்போ ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள். செகண்ட் ஆப்ஷன்ஸ் RTW. அப்போ இதுதான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின், M3O5 R7 T9 W11 கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க. இப்போ ஏபிசி பிரகாரம் எம்க்கு அப்புறம் ஒரு லெட்டர் விட்டுட்டு ஓ கொடுத்துருக்காங்க. அடுத்து 2 லெட்டர் விட்டுட்டு ஆர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு லெட்டர் விட்டுட்டு டி கொடுத்துருக்காங்க. அடுத்து 2 லெட்டர் விட்டுட்டு டபிள்யூ கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம கண்டுபிடிக்கிறது ஒரு லெட்டர் விட்டுட்டு ஒய். இப்போது ஆன்சர் ஒய். இப்போது இது என்ன கொடுத்துருக்காங்க? ஆட் நம்பரில் கொடுத்துருக்காங்க. 3 5 7 9 11. அதுக்கப்புறம் என்ன வரணும்? 13. நமக்கு ஆப்ஷனில் ஆப்ஷன் 3 கரெக்ட். அடுத்த கொஸ்டின், D16 F36 H64. இப்போ எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, D16 இப்போ இங்கே ABCD அது எப்படி எந்த நம்பர் ஃபார்முலாவில் டி வந்து நம்பர் 4 வருது, அதை ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க. D
16. அப்போ 4 இருக்கனால ஸ்கொயர் பண்ணால் 16. அடுத்து எத்தனை லெட்டர் விட்டுருக்காங்க? இ விட்டுட்டு எஃப், ஒரு லெட்டர் விட்டுட்டு எஃப் கொடுத்துருக்காங்க. எஃப் என்னது? 6. 6 ஸ்கொயர்டு என்னது? 36. அடுத்து ஒரு லெட்டர் விட்டுட்டு ஹெச் என்னது? 8. 8 ஸ்கொயர் 64. அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஒரு லெட்டர் விட்டுட்டு ஜேவோட நம்பர் என்னது? 10. 10 ஸ்கொயர் பண்ணால் 100. அப்போ ஜே 100. நமக்கு ஆப்ஷன் 4. அடுத்த கொஸ்டின், டி இசட் இ ஒய் எஃப் எக்ஸ் ஜி டபிள்யூ கொஸ்டின் மார்க். டி இசட், அடுத்து இ ஒய், அடுத்து எஃப் எக்ஸ், அடுத்து ஜி டபிள்யூ, அடுத்து நமக்கு என்ன வரணும்? ஹெச் வி. ஆன்சர் ஹெச் வி. இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த கொஸ்டின், கேஜேஐ எம்எல்கே ஓஎன்எம் கொஸ்டின் மார்க். அடுத்து எஸ்ஆர்கியூ யூடிஎஸ். இப்போ ஃபஸ்ட் லெட்ரு இங்கே ஸ்டார்ட் ஆகிருக்கு, ரெண்டாவதுக்கு ஃபஸ்ட் லெட்டரோட எண்டோட முடியுது. அப்போது ரைட்லேருந்து லெஃப்டில் போகுது. இங்கே பாருங்கள், கேஜேஐ இந்த ரைட்லேருந்து லெஃப்டில் போகுது. இந்த கே வந்து செகண்ட் வரதில் லாஸ்டில் வருது. எப்படி? எம்எல்கே இந்த ஃபார்மேட்டில் வருது. அடுத்து ஓஎன்எம் இந்த லெட்டர் முடிஞ்சிருக்கா? ஓஎன்எம். அடுத்து நமக்கு எது வரணும்? ஓ லாஸ்டில் முடியணும். அப்போது QPO. இப்போ இங்கே க்யூவில் முடிஞ்சிருக்கு, அங்கே லாஸ்ட்டில் Q வரணும். அப்போ SRQ. கரெக்டா? அப்போ நம்மளுடைய ஆன்சர் QPO. தேர்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின், DEFHIJMNO. பார்த்ததுமே ஈஸியாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். DEF ஒரு லெட்டர் விட்டுட்டு அடுத்து HIJ, அடுத்து 2 லெட்டர் விட்டுட்டு MNO, அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? 3 லெட்டர் விட்டுட்டு STU. ஆப்ஷன் 3. அடுத்த கொஸ்டின், AZBYCXDW. ஃபஸ்ட்டு லெட்டர் ABCD வருது, அடுத்து என்ன வரணும்? E வரணும். ZYXW இங்கே என்ன வரணும்? அப்போது V வரணும். இப்போ நம்மளுடைய ஆன்சர் EV. அடுத்த கொஸ்டின், YJXKWLVM கொஸ்டின். 2 கொஸ்டின் இருக்குது. இப்போது நீங்கள் இங்கே லாஸ்ட்டில் இந்த ஃபஸ்ட்டு பாருங்கள், Y வந்திருக்கு, இங்கே X வந்திருக்கு. அப்போ எந்த இதில் போகுது? பேக்லேருந்து இதெல்லாம் போகுது. YX, அடுத்து என்னது? W, அப்புறம் என்ன வரும்? V வந்துச்சா? அப்போது Vக்கு அப்புறம் என்ன வரும்? இங்கே U வரணும். இங்கே பாருங்கள், JKLM, அப்போ இங்கே என்ன வரணும்? N. இப்போ நம்மளுடைய ஆன்சர் என்னது? UN. தேர்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின், AB, DEF, HIJK, கொஸ்டின் மார்க். இப்போ இது பார்க்கும் போதே என்ன ஃபார்மேட்டுன்னு உங்களுக்கு தெரியும். AB சியை விட்டுட்டு அடுத்து DEF கொடுத்துருக்காங்க. AB சியை விட்டுட்டு DEF கொடுத்துருக்காங்க, அடுத்து ஜியை விட்டுட்டு HIJK கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன வரக்கூடாது? எல் வரக்கூடாது. அடுத்து எம்லேருந்து ஸ்டார்ட் ஆகணும். நம்ம ஆப்ஷன் பார்க்குறோம், எந்த இது எம்மில் ஸ்டார்ட் ஆகுது? இங்கே தேர்டு தான், மற்ற 3மே எம்மில் ஸ்டார்ட் ஆகலை.
சொல்லி பாருங்கள். MNOPQ. அடுத்து என்ன வரணும்? க்யூவுக்கு அப்புறம் ஆர் வரக்கூடாது. அப்புறம் STலேருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ கரெக்டாக இருக்குது. நமக்கு ஆன்சர் தேர்டு. அடுத்த கொஸ்டின் AZCXEV கொஸ்டின் மார்க். ஃபஸ்ட்டில் உள்ள ஏ எடுத்திருக்காங்க, லாஸ்ட்டில் உள்ள இசட் எடுத்திருக்காங்க. ரெண்டாவது பியை விட்டுட்டாங்க, ஒய்யும் விட்டுட்டாங்க. சி எடுத்திருக்காங்க, எக்ஸ் எடுத்திருக்காங்க. அடுத்து டி விட்டாச்சு, டபிள்யூவும் விட்டாச்சு. அடுத்து இவி, அடுத்து எஃப் விட்டாச்சு, யூ விட்டாச்சு. அப்போ ஆன்சர் GT, தேர்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் XUROL கொஸ்டின் மார்க். எக்ஸ் இருக்குது, அடுத்து ஆன்சர் யூ கொடுத்துருக்காங்க. XU இடையில 2 லெட்டர் போயிடுச்சு. அடுத்து ஆர் கொடுத்துருக்காங்க, இடையில 2 லெட்டர் போயிடுச்சு. அப்போ என்னது? அடுத்து O 2 லெட்டர் போயிடும். அடுத்து 2 லெட்டர் போயிட்டு L, அப்போது 2 லெட்டர் போயிடுச்சுன்னா அடுத்த ஆன்சர் I. ஆப்ஷன் I 4. அடுத்த கொஸ்டின் KPA LQB MRC NSD. இங்கே பாருங்கள், லாஸ்ட் லெட்டரில் வந்து ABCD வந்துச்சு. அப்போ லாஸ்ட் என்ன வந்திருக்கணும்? E வந்திருக்கணும். ஃபஸ்ட்டு KLMN, அப்போ இங்கே ஃபஸ்ட்டு என்ன வந்திருக்கணும்? O வந்திருக்கணும். PQRST, அப்போது நம்மளுடைய ஆன்சர் ஃபோர்த் ஆன்சர் OTE. ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நான் சொல்லிக் கொடுத்ததெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.